இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் படேகா படேகி படேங்கே. வேண்டி இருக்கும், அதாவது ஒரு வேலையை செய்ய வேண்டி இருக்கும், போக வேண்டி இருக்கும், படிக்க வேண்டி இருக்கும்லாம் பேசுவோம் இல்லையா. அதுக்கு நம்ம ஹிந்தியில் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான் படேகா படேகி படேங்கே. இந்த வார்த்தையோடைய யூசேஜ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் முக்கியமாக எதை ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, லுக் அட் த ஆக்ஷன் வேர்டு, நாட் த பர்சன். இதுக்கு நீங்கள் இந்த சென்டென்ஸ் மேக் பண்ணும்பொழுது பர்சனை பார்க்கக்கூடாது, அந்த ஆக்ஷன் வேர்டு தான் பார்த்து நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணணும். அதுவே ஆக்ஷன் ஃபெமினைனாக இருந்ததுன்னா படேகி, ஆக்ஷன் மாஸ்குலினாக இருந்ததுன்னா படேகா, ஆக்ஷன் ப்ளூரலாக இருந்ததுன்னா படேங்கே. இந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாயிடும். ஓகே, இப்போ பாருங்கள், ஹம் சப்கோ கானா படேகா, நம்ம எல்லாரும் சாப்பிட வேண்டி இருக்கும். ஹம் சப்கோ சோனா படேகா, நம்ம எல்லாரும் தூங்க வேண்டி இருக்கும். ஹம் சப்கோ படுனா படேகா, நம்ம எல்லாரும் படிக்க வேண்டி இருக்கும். ஹம் சப்கோ பானி பீனா படேகா, நம்ம எல்லாரும் தண்ணி குடிக்க வேண்டி இருக்கும். ஹம் சப்கோ சாய் பீனி படேங்கி, நம்ம எல்லாம் டீ குடிக்க வேண்டி இருக்கும். பச்சோக்கோ கஹானி சுன்னி படேகி, குழந்தைங்க கதை கேட்க வேண்டி இருக்கும். துமே கஸ்ரத் கர்னி படேகி, நீ உடற்பயிற்சி எக்ஸசைஸ் செய்ய வேண்டி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 சென்டென்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா படேகா சொல்லியிருக்கோம். இந்த 3 சென்டென்ஸில் படேகி சொல்லியிருக்கோம். ஏன் அப்படி? இதில் 4 சென்டென்ஸ்லேயும் படேகா, இதில் படேகி ஏன் சொல்லியிருக்கோன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன ரூல் தான். இதில் நம்ம இந்த பர்சனை பார்க்கக்கூடாது, இதில் இருக்க ஆக்ஷன் வேர்டு தான் பார்க்கணும். ஆக்ஷன் வேர்டு என்ன இருக்குது? கானா, சோனா, படுனா, படித்தல், எழுதுதல், தூங்குதல், இது எல்லாமே ஆக்ஷன் வேர்டு தானே. இப்போ பார்த்தீங்கன்னா கானா படேகா அப்படின்னு சொல்லும்பொழுது கானா, சோனா, படுனா, பானி பீனா, இது எல்லாமே மாஸ்குலின் நவுன். அதனால் அந்த ரூலை நம்ம ஃபாலோ பண்ணி படேகா சொல்லியிருக்கோம். ஓகே, இதில் 3 சென்டென்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சாய் பீனி, சாய், கஹானி, கஸ்ரத், இந்த வார்த்தைகள் எல்லாம் ஃபெமனைன் நவுன். ஓகே, அதனால் நம்ம அந்த ரூலை ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஃபெமனைனுக்கு நம்ம கீதன்னு யூஸ் பண்ணுவோம். படேகி படேகி, இங்கேயும் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கோம். சாய் பீனி, இங்கே சாய்னு வரும்பொழுது இங்கே படேகின்னு வரும்போது இது பீனான்றது பீனின்னு சேஞ்ச் ஆகுது. கஹானி சுன்னி படேகி, கஸ்ரத் கர்னி படேகி. ஓகே, இப்போ நம்ம ப்ளூரல் சென்டென்ஸை பார்த்துடலாம். இப்போ இதில் பாருங்கள், ஹமே கை காம் கர்னே படேங்கே, நம்ம நிறைய வேலை செய்ய வேண்டி இருக்கும். பச்சோக்கோ சவால் பூச்னே படேங்கே, குழந்தைங்க கேள்வி கேட்க வேண்டி இருக்கும். சாத்ரோக்கோ கிதாபே படுனே படேங்கே, மாணவர்கள் புத்தகங்களை படிக்க வேண்டி இருக்கும். இதில் ஏன் நம்ம படேங்கே ப்ளூரல் ஃபார்ம் நம்ம ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம், ஏன் அந்த ரூலை ஃபாலோ பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கை காம் நிறைய வேலை ப்ளூரல், சவால் பூச்னே கேள்விகள், கேள்வி அப்படின்னு சொன்னாலே ஒரே ஒரு கேள்வி கேட்க மாட்டோம் இல்லையா, ப்ளூரல். சாத்ரோக்கோ கிதாபே புத்தகங்களை படிக்க வேண்டி இருக்கும், ப்ளூரல். அதனால நம்ம படேங்கே சொல்லியிருக்கோம். இங்கே சாத்ரோ, பச்சோ, ஹமே, இதனால் இங்கே படேங்கே நம்ம யூஸ் பண்ணலை. ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸில் பாருங்கள், சீதா கோ பானி பீனா படேகா, இங்கே சீதான்னு இருக்குது, இங்கே படேகான்னு இருக்குது. ஏன் நம்ம படேகா யூஸ் பண்ணியிருக்கோம்? ஏன்னா பானி பீனா இது ஒரு சிங்குலர் மாஸ்குலின் நவுன், அதனால தான் நம்ம இங்கே படேகா யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ராம்கோ பானி பீனா படேகா, இங்கே ராம்னு வந்திருக்கு, நம்ம படேகான்னு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த ரூலே இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலை. சீதான்னு இருந்தாலும் ராம்னு இருந்தாலும் நம்ம படேகா தான் யூஸ் பண்ணணும். இங்கே பானின்ற வார்த்தையை யூஸ் பண்ணும் பொழுது, பானி பீனா அப்படின்னு சொல்லும் பொழுது இது பானி, இந்த வார்த்தை சிங்குலர் மாஸ்குலின் நவுன். இதில் பாருங்கள், ராம்கோ கிதாப் படுனி படேங்கி, ராம்னு இருக்குது, படுனி படேங்கின்னு இருக்குது. ஏன்? இங்கே கிதாப் அப்படின்ற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கிதாப் சிங்குலர் ஃபெமனைன் நவுன், அதனால தான் இங்கே படேகி யூஸ் பண்ணியிருக்கோம். ராம்கோ கிதாப் படுனி படேகி, சீதாக்கோ கிதாப் படுனி படேகி, சீதாவாக இருந்தாலும் படேகி தான், ராமாக இருந்தாலும் படேகி தான். ஏன்னா இங்கே நம்ம இந்த கிதாப்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஏன் நம்ம இங்கே படேகே கொடுத்துருக்கோம், இங்கே ஏன் படேகா யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே ஏன் படேகி யூஸ் பண்ணியிருக்கோன்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இங்கே ப்ளூரல் அப்படின்றதால கே யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே இந்த ஆக்ஷன் வேர்டு, இதுலேயும் நம்ம ப்ளூரல் அப்படின்னு சொல்லியிருக்கோம், ஆனால் ஆக்ஷன் வேர்டு தான் பார்க்குறோம். சவால், காம்,
கயி காம் சவால் கிதாபே, அதனால் படேங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த பர்சனை நம்ம பார்க்கல, அந்த ஆக்ஷன் வேர்டை பார்த்து தான் இந்த வார்த்தையை நம்ம போடணும். இந்த படேகா படேகி படேங்கே இந்த வார்த்தையை வச்சு நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணும்பொழுதும் பேசும்பொழுதும் ஆக்ஷன் வேர்டை பாருங்கள். டோன்ட் லுக் அட் த பர்சன். ஓகே.